இந்த பப்பாளி மரங்களை பாருங்கள். உயரமாக வளர்ந்து காய்த்துள்ளது. பின்பு அதன் பக்க கிளைகள் வந்துள்ளது. இதற்கு வந்து அதுவும் நன்றாக காய்த்துள்ளதை பாருங்கள். நன்றாக காய்த்துள்ளது. பாருங்க, நன்றாக பெரிய பெரிய காய்களாக உள்ளது. சில பழங்களும் இதில் பறித்துள்ளோம். இப்பொழுதும் புதியதாகவும் காய்க்க ஆரம்பித்துள்ளது. மேலேயும் காய்த்துள்ளது, ஆனால் சிறிய காய்களாக உள்ளது. இவை சரியாக பருப்பதில்லை. இதே அளவுதான் வருகிறது, ஏனென்று தெரியவில்லை. இது பறவைகளுக்காக தான் நாங்கள் விட்டு வைத்துள்ளோம். நாங்கள் பறிக்க மாட்டோம். பறவைகள் மேல் உள்ளதை பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு போகும், அதுக்காக வைத்துள்ளோம். அணில்கள், பறவைகள், குருவிகள் வருவதற்காக அதை வைத்துள்ளோம். அவங்களுக்கும் உணவு வேண்டுமல்லவா, அதனால் மேலே காணப்படுகிற பழங்களெல்லாம் பறிக்க மாட்டோம். அது அந்த அணில்கள், பிற பறவைகள், குயில்கள் அநேகமாக வரும், இதை வந்து சாப்பிட்டுட்டு போகும். அதற்காக மேலே உள்ள பழங்களை நாங்கள் பறிக்க மாட்டோம். அருகில் உள்ளதை நாங்கள் பறித்து கொள்வோம். நன்றி.